நான் வீடியோஸ் போடலன்னா யாரு கேட்க போறான்னு தான் நினைச்சேன். பட் என்னையும் நம்பி ஒரு 2-3 பேர் எங்க ப்ரோ ஒரு வாரமா வீடியோஸ் வரலன்னு கேட்டீங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி. அண்ட் ஆக்சுவலா வீடியோ போடுறதுக்கு என்ன காரணம்னா ஒண்ணுமே பண்ண முடியல, எல்லாம் கட்டுப்பாட்டை மீறுதுங்கும் போது தலையில கையை வச்சுக்கிட்டு காலை நீட்டிக்கிட்டு ஒரேடியா படித்துட்டு கொஞ்சம் திங்ஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போச்சு. அதனால தான் ஒரு சின்ன பிரேக். அண்ட் ஆல்சோ வீடியோஸ்க்காக வேற சில பிளானும் ரொம்ப ட்ரை பண்ணேன். பட் ஆனா அது எதுவுமே ஒர்க் ஆகல. கண்டிப்பா ஒர்க் ஆச்சுன்னா அது என்னதுன்னு சொல்றேன். வீடியோஸ் போட்டுட்டு இருந்த டைம்ல நான் ஆக்சுவலா நார்மலா தான் இருந்தேன். என்னைக்கு வீடியோ போட ஸ்டாப் பண்ணனும் அன்னைக்கே ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்பதான் நான் இதை நோட்டீஸ் பண்ணேன். ஏதாச்சும் ஒர்க்னால நம்மள பிஸியா வச்சுக்கிறதே நம்மளுக்கு எவ்வளவு பெட்டர்ன்ட்டு. ஆனா எல்லாருக்கும் ஒரு பிரேக் தேவைதான். பட் ஆனா அது ரொம்ப லாங்கா போயிடக்கூடாது. அதுதான் மேட்டர். நான் இந்த மாதிரி மோட்டிவேஷனா பேசுற ஆளே கிடையாது. சிச்சுவேஷன் அப்படி ஆக்கி விட்டுச்சு. அண்ட் இன்னைக்கு என்ன கதைனா அதை நீங்களே பார்த்திருப்பீங்க. பேக் தான் ட்ரெயின் பண்ணது. 1 வீக் வீடியோஸ்க்கு தான் பிரேக் விட்டனே தவிர ஒர்க் அவுட்லாம் டெய்லி பண்ணிட்டு தான் இருந்தேன். அது என்னன்னு தெரியல. நேத்து ஒரு நாள் ஒண்டி ஃபீவரா இருந்தது. சோ அதனால கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுத்துட்டு இன்னைக்கு வந்து ஒர்க் அவுட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஜிம் முடிச்சு சலோமியாவோட வைப் பண்ணிட்டு இல்ல சலோமியா பாட்டோட வைப் பண்ணிட்டு புரோட்டீனை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. போஸ்ட் ஒர்க் அவுட் மீலுக்கு எப்பயும் போல ஓட்ஸ் சாப்பிட்டு ஒரு குளியல போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு செஷன் எடுக்க வேண்டியது இருந்தது. அதை எடுத்துட்டு இன்னைக்கு ஜிம்ல வாக் பண்ண டைம் இல்ல. சோ அதனால வீட்லயே ஒரு 30 மினிட்ஸ் பண்ணேன். ஒரு வாரம் வீடியோ எடுக்கிறதால அப்படியே வந்துட்டு டின்னரை சாப்பிட்டு இன்னைக்கு டேவை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நாளைக்கு வீடியோ வந்தா பாப்போம் கைஸ். பாய்.